நம்ம பை செல் இண்டிகேட்டர் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டில 150 பாயிண்ட் நான் காமிச்சிருப்பேன். இந்த கால் சைடு பாத்தீங்கன்னா ஓவரால் டவுன் ட்ரெண்டு, இதுல வந்து ப்ராஃபிட் பெருசா கிடையாது, மைனஸ் பண்ணி நான் காமிச்சிருப்பேன். இது வந்து என்னோட 5 மினிட்ஸ் வீடியோனால இதை கரெக்டா காமிக்க முடியல, சரிங்களா? ஏன்னா இதுல வந்து எவ்வளவு என்ட்ரி வருதுன்னா 1 2 3 4 என்ட்ரி வருது. 4 என்ட்ரில ஒரு 2 என்ட்ரி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட், 2 என்ட்ரில போச்சு. அதாவது கால் சைடு மட்டும். புட் சைடு வந்து நான் வந்து உங்களுக்கு 60 பாயிண்ட் நான் காமிச்சிருப்பேன், பழைய வீடியோ பாருங்க. ஓவரால் நிஃப்டி பேங்க் நிஃப்டில இன்னைக்கு 150 நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோல வந்து நம்ம சென்செக்ஸ் காமிக்கலாம். ஏன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு சென்செக்ஸ்ல நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லா டவுனா வச்சுட்டேன் நான் 50 பாயிண்ட். இது அதே கேண்டில் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 மைனஸ் 15 45. இதுல எங்க நோ லாஸ் நோ கெயின் தான் வருது, சரிங்களா? நோ லாஸ் நோ கெயின் தான் வருது. ஸோ இது வந்து புரோக்கருக்கே போயிடும். ஸோ 35 ஒரு -5 கூட வச்சுக்கோங்க. இங்க பாருங்க 150 பாயிண்ட், 35 பிளஸ் 150 கரெக்டா பாருங்க. நான் எங்க வைக்கிறேன்னு பாருங்க. இங்கதான் பை பண்றோம், இந்த கேண்டில் தான் செல் பண்றோம். 35 பிளஸ் 115 கிட்டத்தட்ட 140. ஓகேவா? 5 பாயிண்ட் அதுலயும் நான் மைனஸ் பண்ணிக்கிட்டேன். 140 -40 மேக்சிமம் மைனஸ் பண்ணிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 100 கூட வச்சுக்கோங்க. இங்க சென்செக்ஸ்ல கால்ல டவுன் ட்ரெண்ட்ல கூட நான் 100 பாயிண்ட் நான் என்னால காமிக்க முடியும், சரிங்களா? மறுபடியும் பிளே பண்ணி பாருங்க நான் எங்க இது பண்ணிருக்கேன்னு. டவுன் ட்ரெண்ட்ல நான் 100 பாயிண்ட் நான் காமிக்கிறேன் சென்செக்ஸ்ல. அதே ட்ரெண்டோட டைரக்ஷன்ல நம்ம ட்ரேட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கதான் நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது நேற்று வென்றி 15 பாயிண்ட் லாஸ், இங்க வரைக்கும் 30 பாயிண்ட் ப்ராஃபிட். இங்க பாருங்க அதே கேண்டில் இருக்கு, நோ லாஸ் நோ கெயின் 30 பாயிண்ட். இந்த கேண்டில் செல்லு 30 55 55 பாயிண்ட் -8 45 45 minus 10 35 35 இங்கே ஒரு 45 45 minus 5 வச்சா 40. ஸோ நான் வந்து கால் சைடு உங்களுக்கு 50 பாயிண்ட் காமிச்சிருக்கேன், இங்கே ஒரு 40 பாயிண்ட். ஸோ கால் அண்ட் புட் ரெண்டையும் சேர்த்தா 90 பாயிண்ட், சரிங்களா? இன்னைக்கு சென்செக்ஸ்ல நம்மளால காமிக்கக்கூடிய முடிஞ்ச அளவு என்ன எவ்வளவு நான் காமிச்சிருக்கோம், 90 பாயிண்ட் தான் காமிச்சிருக்கோம், சரிங்களா? நிப்டியில 100 பாயிண்ட் காமிச்சிருக்கு, பேங்க் நிப்டியில 50 பாயிண்ட் காமிச்சிருக்கோம், 150, இதுல ஒரு 90. அப்ப 240 பாயிண்ட் இன்னைக்கு ட்ரேடிங்ல 240 பாயிண்ட் நம்ம காமிக்க முடியுது, சரிங்களா? 240ல நீங்க 100 பாயிண்ட் எடுத்தா கூட, ப்ராப்பரா ட்ரேட் பண்ணா கூட உங்களால ஈஸியா ஒரு லாட்டுக்கு நீங்க 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நீங்க 100 பாயிண்ட்ல எடுக்க முடியும், புரோக்கரேஜ் எல்லாமே போக. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்க இந்த 6 சார்ட்டையும் நீங்க ஓபன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ட்ரேட் பண்ணும்போது ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 250 பாயிண்ட் 240 பாயிண்ட் ஒரே நாள்ல ட்ரேடிங்ல நான் காமிச்சிடல. ஓகேங்களா? நன்றி.